ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. உத்தர நட்சத்திரத்துக்கு தனி குணங்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு உத்திரமும் சிறப்பு தான். இந்த பங்குனி மாதத்துக்குன்னு தனி சிறப்பு உண்டு. இப்போ ஐயப்பன் அவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த மாதிரி சில தெய்வங்கள் உத்தரத்தில் அவதரிச்சிருக்குது. ஆக உத்தரத்துக்கும் அப்படி தான் வீரம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல தன்மை உள்ளவங்க, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க. சிம்மத்தில் பிறந்தாலும் ஆளுமைத்தன்மை இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தேடி போய் உதவுவாங்க. தேடி போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல பேர் எடுப்பாங்க. இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கூட சில விஷயங்களில் இப்படி பேசிட்டாங்களே நினைக்கும். ஆனால் உத்தரம் அப்படி இல்லை. கோபம் வந்தால் அந்த அடுத்த நிமிஷமே அதை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க கீழே வேலை செய்கிறதுக்கு பலரும் விரும்புவாங்க. ஒரு வாத்தியாராக இருந்தாங்கன்னா, ஆசிரியராக இருந்தால் அந்த ஆசிரியர் கீழே படிக்கிறதுக்கு நிறைய மாணவிகள் விரும்புவாங்க. இந்த ஆசிரியர் இருந்தால் பரவாயில்ல, நம்ம நல்லா சொல்லிக் கொடுப்பார், நம்ம நல்லா வழி நடத்துவார். இந்த வழி நடத்துதல் அப்படிங்கிறது உத்தரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இயல்பாகவே இவங்க நல்லா வளர்த்தியாக நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா இருப்பாங்க. பற்கள்லாம் நல்லா இருக்கும், காதுகள்லாம் வெடப்பாக இருக்கும், தலைமுடியெல்லாம் அப்படி இப்படி 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 மேல் நோக்கி சீவிக்குவாங்க. நிறைய பேர் கொஞ்சம் முடி விட்டுக்குவாங்க கீழே, அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா உத்திரம் இயல்பாகவே சூரியனுடைய நட்சத்திரம். அதனால் முடி பார்த்திங்கனாக்கா அப்படி அப்படி சிலுப்பிகிட்டு இருக்கும், அப்படி இருக்கும். நல்லா முதுகில் நிறைய முடி இருக்கும் உங்களுக்கு. உத்திர நட்சத்திரம் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. பேர் சொல்லாத தெரியும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு ஊருக்குள்ளே இப்போது மகம் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட சில பேர் சொல்லலாம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லலாம். உத்திரம் அப்படின்னா அந்த ஏரியா, அந்த இருக்கிற ஏரியா அத்தனை பேருக்கு தெரியும். தான் எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே எல்லாம் நல்லா பேர் எடுத்துருவாங்க. அது நம்ம உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான இயல்பு. ஏன்னா இது கன்னிக்கும் வரும் நட்சத்திரம். அதனால் இயல்பாகவே எல்லார்ட்டையும் சிரித்து பேசி காரியம் சாதிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய கோபமாக இருக்கும். அது தாங்க முடியாத கோபமாக இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் அது மறந்துடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நல்ல உணவு விரும்பிகள், நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல விசேஷமாக சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்சம் அசைவம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றபடி சிறப்பான சில பெண்கள் சொல்லிக்கவே வேணும். ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க. அடுத்து அக்கம் பக்கத்தில் ஏற்ற மாதிரி இல்லை போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவாங்க பெண்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, ரொம்ப விரும்பி போய் உதவி செய்வாங்க. சோசியல் சர்வீஸ் இந்த உத்திர நட்சத்திர பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நர்ஸு, டாக்டர்ஸு இவங்கெல்லாம் இந்த சோசியல் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து நல்ல பேர் எடுப்பாங்க. இவங்களுக்கு அப்படி தான் வழிபாடு பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு, கணபதியுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.